தங்கள் பிடியில் உள்ள இஸ்ரேலிய பிணை கைதியின் படத்தை ஹமாஸ் கிளர்ச்சி குழு வெளியிட்டுள்ளது. எவ்யதார் டேவிட் என்ற அந்த நபர் எலும்பும் தோலுமாக நடக்கக்கூட முடியாதபடி சுரங்கம் போன்ற அறைக்குள் அடைக்கப்பட்டுள்ள காட்சி காண்போரை கலங்க வைக்கும் வகையில் உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலில் இசை நிகழ்ச்சி நடைபெற்ற போது ஹமாஸ் படைகள் திடீர் தாக்குதல் நடத்தி பலரை பிணை கைதியாக சிறைப்பிடித்தன. அவர்களில் பலர் விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் பலர் ஹமாஸ் படையில் உள்ளனர். இவர்களை விடுவிப்பது தொடர்பாகத்தான் இஸ்ரேல் தீவிர முயற்சி செய்து வருகிறது. அணுசக்தியை அமைதியான பயன்பாட்டுக்காக உருவாக்க ஈரானுக்கு முழு உரிமை உண்டு என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டத்துக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதல் நடத்தியுள்ள சூழலில் பாகிஸ்தான் ஈரானின் அணுசக்தி திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அரசுமுறை பயணமாக பாகிஸ்தானுக்கு வந்த ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகத்தை 10 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் இருதரப்பு வர்த்தகம், விவசாயம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம், கலை, சுற்றுலா மற்றும் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின.